الحمد لله على كل حال والصلاة والسلام على نبينا في كل حين. قال الله تعالى في شأن نبي الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக பிறக்க வைத்து நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒரு நபராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அது மட்டும் இல்லாமல் காமிலான ஷேக்குடைய தொடர்பை அல்லாஹ் தந்தருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு முன்னால் பேசிய மகான்கள் உலமாக்கள் அல்லாஹுடைய பற்றி, அல்லாஹுடைய ரசூலை பற்றி, அல்லாஹுடைய அடியார்களை பற்றி உண்டான மஹப்பத்தை, பிரியத்தை நமது உள்ளங்களில் ஏற்றின. இந்த மஹப்பத் காதல் இருக்க அல்லாஹ் மேலே பிரியம், ரசூல் மேலே பிரியம், ஹதர் அலைஹிஸ்ஸலாம் மேலே பிரியம், கௌசுநாயத்து மேலே உள்ள பிரியம், ஹாஜா நாயத்து மேலே உள்ள பிரியம். இந்த மஹப்பத்தை கொண்டு தான் நாமும் சொர்க்கம் போக முடியும். இது அங்கே போய் பார்ப்பேன், சொர்க்கம் போகும்போது நினைப்பேன். வேறு எதை கொண்டும் போகவே முடியாது. அபு ஷுஜா அல் குர்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், மா தஅப்பத முத்தஅப்பிது. உலகத்தில் உலகம் உண்டாக்கப்பட்ட முதல் இதுவரையிலும் வணங்கக்கூடியவர்கள் இதை விட ஒரு சிறந்த வணக்கத்தை செய்யவே இல்லை. அது என்ன சிறந்த வணக்கம்? இறை நேசர்களை பிரிய வைக்கும், அல்லாஹ்வுடையவர்களை பிரிய வைக்கும். இதை விட ஒரு சிறந்த வணக்கம் ஒன்றுமே கிடையாது என்பதாக சொன்னார். ஏங்க அந்த மஹப்பத்தில் அவ்வளோ பெரிய மக்காமம்? மஹப்பத் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் செய்ய வச்சிடும். தப்பாக நினச்சிடக்கூடாது, அமல் செய்யாமல் சொர்க்கம் பண்ணிடலாம். ஏன்னா வலிமார்கள் மேலே மஹப்பத் இருக்கு. நாம் வட்டி வாங்கலாம், அது செய்யலாம், இது செய்யலாம், தொழுகை விட்டுடலாம், நோம்பை விட்டுடலாம், ஜக்காத்தை கொடுக்காம இருந்துடலாம், ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கலாம், ஃபிஸ்கு செய்யலாம், ஃபுஜூர் செய்யலாம், ஜுனூபுகளில் ஈடுபடலாம் அப்படின்னு ஆசையே வராது. அப்படியே வந்தால் கூட அவனுக்கு மஹப்பத் இல்லை. அப்படியே அமைய சமயத்தில் ஏற்பட்டாலும் அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் அவருக்கு திறந்து வச்சு உள்ளே இழுத்துப்பான், தௌபா செய்வான். ஆகவே நல்லடியார்களை பிரிய வைக்குதல், அதோடு விற்ற அவர்களை இன்னொரு ஹைரான காரியங்கள் மட்டும் கொண்டு செல்லும். ஆனால் தான் நபியர்கள் கூறால் மர்உம் ஆமன் அஹப்ப. மனிதன் என்பவன் யாரை நேசித்தானோ அவனுடன் இருப்பான் என்பதாக சொன்னார். இப்போ நாமெல்லாம் நேசம் வச்சிருக்கிறோம், நேசத்தில் குறை உள்ளவர்களாக அவர்களுடைய அமால்கள் நம்ம இல்லை, இன்னும் வரல, அதை கொண்டு வரத்துக்கு ஆசைப்படுறேன். நம்மளுடைய சிந்தனைகள் தான் நம்முடைய உள்ளங்களில் வந்து போயிட்டு இருக்கு. ஹாமானுடைய சிந்தனைகள் வருது, ஃபிரௌனுடைய சிந்தனைகள் வருது, அபூஜஹலுடைய சிந்தனைகள் வருது. தவிர சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சிந்தனைகள் இன்னும் வரல. உஸ்மான் கனியுடைய சிந்தனை வரல. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிந்தனை வரல. அலி நாயகத்துடைய சிந்தனைகள்லாம் வரமாட்டேங்குது. அதுக்காண்டி நாமும் நம்முடைய தகுதியில் நினைச்சு அல்லாஹ்வுடைய சொல்றத்தில் மண்டிட்டு கேட்கணும்.
எல்லாம் விதியில் இப்படிலாம் இருக்கெல்லாம் மாத்திரல்லாம் எம்ஹுல்லாஹும் ஆயிஷாவை சொல்லிச்சு. நாடி இதை அழிப்பேன்னு சொல்லிட்டேன், நாடி எதை தரிப்படுத்துவேன்னு சொன்னேன், அதனால அழிச்சிடலாம். ஷர்ரஹல் இருந்தால் அழிச்சிடலாம். அல்லாட்ட கட்டிக்கிட்டு ஏண்டா நாம் செய்யக்கூடிய ஷர்ரஹல் இருக்கு பார்த்தீங்களா, ஷர்ரஹெல்லாம் தீங்கான காரியம். அவருடைய ஆக்கிபத், அவருடைய விளைவுகள் ரொம்ப கஷ்டமானதாக நம்மளால சமாளிக்கவே முடியாது, எதிர்கொள்ளவே முடியாது. அதை செய்யும் போது நமக்கு இன்பமாக இருந்தாலும் அவருடைய விளைவுகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அல்லாஹ்வுடைய சமூகத்தில் பாதுகாப்பு தெரிவிட்டே இருக்கும். இவைகளை விட்டும், இந்த ஷர்களை விட்டும் நாம் நம்மை கேடையும் போட்டுக் கொள்வதற்காகத்தான் நல்லடியாருடைய தொடர்பு நமக்கு தேவை, அவருடைய சிந்தனை தேவை, அவருடைய பார்வை நமக்கு தேவை. இல்லாவிட்டா இருந்த மாதிரியே தான் இருக்குன்னு, செஞ்ச மாதிரியே தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும். பாவங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அலைகளை போல. தடுத்து நிப்பாட்டவே முடியாது, தடுத்து நிப்பாட்டவே முடியாது. ஆகவே என்ன சொல்ல வரேன், இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தான் யோசிக்கலாம். பாவமற்றவர்களாக அல்லாஹ் கொண்டு வந்தான் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வராங்க, அன்று பிறந்த பாலகனை போல் திரும்புகிறார்கள். போயிட்டு வந்தா அன்று பிறந்த பாலகனை போல் வராங்க. ஆனால் தான் ஹாஜிகளை வழியிலே சந்திச்சு, வீட்டில் போய் சந்திக்க அப்படி ஒரு மசாயில் வழியிலே சந்திச்சு எனக்கு அணி மன்னிப்பு தேடுங்க அல்லாஹ்வுடைய சமூகத்தில். வீட்டுக்கு வந்தால் என்ன பாவம் நடக்குன்னு தெரியாது. சஃபரில் இருக்கும்போது என்ன செஞ்சாலும் அல்லாஹ் துவா கபூல் செய்கிறாங்க. ஏர்போர்ட்டில் சந்திங்க அல்லது வழியில் சந்திங்க, மஸ்ஜிதுக்கு வந்து அங்கே மஸ்ஜிதில் சந்திச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. அதனால தான் மசாஜிதுகளில் ஏற்பாடு செய்கிறாங்க, அவர்களை இஸ்திக்பால் செய்வதற்காக, வழி அனுப்புவதற்காக, அதாவது அவரை வரவேற்பு செய்வதற்காக ஏற்பாடு செய்யும். இப்போ ஹஜ்ஜை கொண்டு நம்முடைய பாவங்கள் அழிஞ்சு போகுது, இல்லாமல் போகுது. அதுபோல பிறப்பை கொண்டு மனிதன் பாவம் இல்லாதவனாக ஆவான். பிறந்தா பாவம் இல்லாதவனா, அப்போ திரும்ப நம்ம பிறக்க முடியுமா? ரெண்டாவது தடவை, ஒரு தடவை பிறந்தாச்சு, ரெண்டாவது தடவை பிறக்கவே முடியாத. அப்படி இருக்கும்போது நம்ம பாவத்தை எப்படி கழிக்கிறது? கயோமின் வலதத்துஹு உம்முஹு, அவருடைய தாய் பெற்றெடுத்த நேரத்தில் எப்படி அந்த குழந்தை தூய்மையாக பிறக்குதோ அப்படி பிறக்கலாம். அஜி செய்த பிறப்பை கொண்டு பாவங்கள் அழிக்கப்படுகிறது, திரும்ப பிறக்க முடியாது. என்ன செய்ய? பிறப்பு என்பது ரெண்டு வகை. பிறப்பு என்பது ரெண்டு வகை. இது நான் சொல்ல, நபியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. விலாதத்து ரெண்டு வகை. ஒன்று தாயுடைய வயிற்றிலிருந்து பிறப்பது, ஒன்று தாயுடைய வயிற்றிலிருந்து பிறப்பது. தாயுடைய வயிற்றிலிருந்து பிறப்பதனால மனுஷன் சொந்தமாக. இரண்டாவது ஷயாப்புடைய உள்ளத்திலிருந்து பிறப்பது. ஷயாப்புடைய உள்ளத்திலிருந்து பிறப்பது. இதை பொண்ணும் முடியுது, சுத்தமாயிடுவார். ஈசா அலிஸ்லாம் சொன்னதாக நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறார். லை யலிஜ மலக்கூத ஸமாவாத்தி வல் அர்தி, வானம் பூமியினுடைய அந்தரங்க உலகத்தில் நுழையவே முடியாது. ஹத்தா யூலத மர்ரத்தை, ரெண்டு தடவை அவன் பிறக்கப்படும் வரை. இப்போ முதல் தடவை நாம பிறந்துட்டோம், ரெண்டாவது தடவை பிறக்கும், ரெண்டாவது தடவை பிறக்கு. இப்போ பிறக்கிறதுனா என்னங்க? பிறந்த குழந்தைக்கு நான் என்ற உணர்வு இருக்காது.
இருக்குமா? இருக்காது. பிறந்த குழந்தைக்கு என்னுடையது என்ற உணர்வு இருக்காது. பிறந்த குழந்தைக்கு உன்னுடையது என்ற உணர்வு இருக்காது. என்னுடையது என்ற உணர்வும் இருக்காது, உன்னுடையது என்ற உணர்வு இருக்காது, அவருடையது என்ற உணர்வும் இருக்காது. அங்க ஹுவ என்ற உணர்வும் இருக்காது, அந்த என்ற உணர்வும் இருக்காது, அன என்ற உணர்வும் இருக்காது. இந்த மூன்று உணர்வும் இல்லாத ஒரு வசு தான் பிறந்த குழந்தை. ஆகவே ஷேக்குடைய பார்வையில் எவர் இந்த மூன்று உணர்வையும் இழந்தாரோ அவர் இரண்டாவது தடவையாக பிறந்து விட்டார். அவர் இரண்டாவது தடவையாக பிறந்துட்டார். அவர்களுக்கு பாவங்கள்லாம் எழுதக்கூடாது. ரகீப் அத்தீதெல்லாம் நோட்ட முடிச்சுடுவாங்க. ரகீப் அத்தீதெல்லாம் நோட்ட முடிச்சுடுவாங்க. இதை ஜும்மாவில் முதல்ல வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகத்தை அறுத்த சுவாபு, பலியிட்ட குர்பானி கொடுத்த சுவாபு, ரெண்டாவது வரவங்களுக்கு மாடு, மூணாவது ஆடு, அப்புறம் கோழி, முட்டை. நம்மளாம் முட்டைக்கு கூட போகிறதில்ல, முக்கால்வாசி காக்கா முட்டைக்கு தான் போகிறதுன்னு நினைக்கிறோம். போய் சின்ன முட்டைக்கு லேட்டாக போகிறோம் நம்மளாம். அப்போ சவாபு சொல்லியிருக்கிறாங்களா இந்த கடைசியில் இமாம் இசா சைதல் ஹத்தீப் அலல் மெம்பரி, ஹத்தீப் மெம்பரில் ஏறிட்டால் அவ்வளோதான் போயிடுவாங்க. ஹத்தீபே மெம்பரில் ஏறிட்ட நோட்டம் பண்ணிடுவாங்க. யார் யாருக்கு என்னென்ன சவாப்லாம் குறிக்க மாட்டாங்க, யார் யாருக்கு என்னென்ன சவாப்பு குறிக்க மாட்டாங்க, மூடிடுவாங்க. அதுபோல் அல்லாஹ் மேலே அவுலியாக்கள் ஏறின பிறகு குறிக்க மாட்டாங்க. அப்போ நாமும் விலாதத்தை சாமி இரண்டாவது தடவை பிறகு ஷேக்குடைய பார்வையை கொண்டு, ஷேக்குடைய மாரிஃபாவை கொண்டு, ஷேக்குடைய ஞானத்தை கொண்டு, அவருடைய அருள் பார்வையை கொண்டு, அவருடைய உள்ளத்தில் உண்டான ஒரு ஆசையை கொண்டு இந்த உணர்வு எடுப்படுதா நமக்கு? என்னுடையது உன்னுடையது அவருடையது இருக்கத்தானே செய்யுது. தேரா மேராம்பா, தேரா மேரா, இந்த ரெண்டு சிந்தனை நகர்ந்துச்சு. நாமும் ரெண்டாவது தடவை பிறந்துட்டோம். இப்போ நமக்கு புதுசாக வந்த சிந்தனைங்க, இது புதுசாக வந்த சிந்தனை. பாரம்பரிய யாரோ சொன்னாங்க, யாரு அஷ்ரஃப் அலி தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றதாக, அதாவது என்கிட்ட வந்தா வழியா பொண்ணு குத்தும்பா போடலாம் ஆசைப்படாதீங்க, மனுஷனா வாழ ஆசைப்படுன்ட்டாங்க. வழியா போகுது முஸ்ஸாபான வழி. இது ஒரு சர்க்காரம் சொல்லுவாங்க. ஜிக்கர் ரெண்டு வகை, ஒன்று ஜிக்கரே ஃபரதான ஜிக்கர் ஒன்று, முஸ்ஸாபான ஜிக்கர் ஒன்று. அல்லாஹ் ஏவியதை யாவும் செய்வது தான் ஃபரதான ஜிக்கர், எடுத்து நடப்பது. அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு ஒதுக்கி கொள்வது, அதை யாவும் செஞ்சு இது அல்லாஹ் தல்லாவால் தடுக்கப்பட்டது, அதை யாவும் செஞ்சு ஒதுக்கி கொள்வது தான் ஃபரம். பாய் நீ அல்லாஹ் அல்லா செய், இல்லல்லா செய், அல்லாஹ் ஹூ 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 செய், யா ஐயோ யா கையும் செய், முஹம்மது மஹம்மது தெரிஞ்சுக்கிற செய். எல்லாம் முஸ்ஸாப் தான். முஸ்ஸாப்னா என்னங்க? இதை நெருக்கத்தை ஆசிக்கக்கூடியவர்களுக்கு அது நல்லதாக இருக்கும். அல்லாவுடைய மஹப்பத் வேணும், அல்லாவுடைய பொறுப்பு வேணும், இருக்க வேணும், செஞ்சுக்கணும். ஆனால் இது கட்டாயம் செஞ்சு ஆகும். இந்த ஜிக்கரை ஃபரதான ஜிக்கர் ஷைல அடி ஓதா உழுதுறான்ட்டான், உன்னை ஒரு கை பார்த்துட வேண்டாம். அதனால நாம ஃபரதான ஜிக்கரில் போட்ட விட்டக்கூடாது. அபியர்கள் கூட சொல்றாங்க, மன் அத்தானி ஃபக்கத் ஜக்கரல்லாஹ, எவன் என் பேச்சை கேட்டானோ அவன் எனக்கு வழிபட்டான், என்னை யாவும் செஞ்சிட்டான். என் பேச்சை எவன் கேட்குறானோ அவன் என்னை ஜிக்ர் செய்தவனாக ஆகிவிட்டான். வயன் கல்லத்தை சலாத்து, மொட்டையில் கொட்டு தூங்கி விழுறோம். வயன் கல்லத்தை சலாத்து, அவன் கம்மியாக தொழுதாலும் ஃபர்த மட்டும் தொடுறான், சுண்ணத்தை வாக்கதா தொடுறான், வாஜி தொடுறான், புரிஞ்சா இல்லை? கம்மியாக தொழுதாலும் வயன் கல்லத்தை சலாத்து சியாம் கிராத்துல் குரான், கம்மியாக நோன்பு வைக்கிறான். அப்படின்னா ஃபரதான நோம்பு காலம் வந்தால் ஃபரதான நோம்பு மட்டும் வைக்கிறான், வேற சாப்பு அந்த நோம்பு இந்த நோம்பு எதுவும் வைக்கிறேன். கம்மியாக குரான் ஓதுறான், ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அரை பக்கம் ஒரு ஆயத்து அப்படி ஓதுறான்.
ஆனால் அல்லா ரசூல் கட்டுப்பட்டுவான். அவன் தான் உண்மை ஜாக்கிர் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தான் உண்மை ஜிக்ரு செஞ்சவன். வமன் அசானி, அவன் அசல்லாக எவன் அவன் அசானி, அவன் என்னை எனக்கு மாறு செய்தான். நபியர்கள் சொல்றான், எனக்கு யார் மாறு செய்தான், என் பேச்சை கேட்கல, வானான்னு சொன்னது போய் விழுந்தான். எனக்கு யாரு மாறு செய்தாலும் பக்கத்து நசியல்லா, அல்லாஹ் மாறு, அல்லாஹ் மறந்தவன் தான். நீ எத்தனை ஜிக்கர் உருட்டினாலும் சரி, தஸ்பீ பண்ணி உருட்டினாலும் சரி, 50 உருட்டு, 100 உருட்டு, அது ஒன்றா உருட்டு. ஏன்னா சில பேர் சொல்லாத நிறைய ஓதுனவங்களாம் நேரம் ஆகணும்னு உருட்டிடுவாங்க, 5 உருட்டுவாங்க. பசங்களை பார்த்துருக்கான், அவன் 100 ஓதுறதுக்கே ஒரு 10-20 நிமிஷம் ஆகும், அவன் 5 நிமிஷம் முடிச்சுட்டு இருப்பான். அப்போ ஏதோ ஆழமேல் மலை புத்திர போய் முடிச்சிருப்பான்னு நினச்சிருப்பான். அவன் தடுக்கிறது கிடையாது. அப்போ சில ஓமாக்கள் அப்படி செஞ்சுட்டு போயிடுறான். எங்கேயாவது வேலை இருக்கா, நீட்டாக ஏதாவது சும்மா வித்துறது. அப்போ அல்லாஹ் ஹிஃபாஸ் செய்யணும், இஹ்லாஸ் அல்லாஹ் முக்தார், இஹ்லாஸ் அல்லாஹ். அவன் அசானி, அவன் என்னைக்கு மாறு செய்தானோ ஃபகது நசியல்லாஹ, அவன் அல்லாஹுக்கும் அல்லாஹும் மறந்தவன் ஆயிப்பான். அது சொல்லிட்டு நபியர்கள் சொல்கிறாங்க, வை கசுரத்து சொல்லாத்துஹு, அவன் நிறையா தொழுது அவசியம். அப்போ அப்படின்னு தொழுறான், ஈஸ்வராக தொழுறான், துஹா தொழுறான், ஆனால் அல்லாஹுக்கு மாறு செய்யறான். அப்புறம் சியாமும் நிறைய நோன்பு வைக்கிறான். வியாழக்கிழமை வைக்கிறான், திங்கக்கிழமை வைக்கிறான், செவ்வாய்க்கிழமை வைக்கிறான், மாதம் 3 நாள் வைக்கிறான், எல்லா நோம்பும் வைக்கிறான். ஆனால் அல்லாஹுக்கும் மாறு செஞ்சு நடக்கும். அடுத்தது கிராத்துல் குரான், நிறைய குரான் ஓதிக்கிட்டே இருக்கேன். அதனால அமலுகிற சூழ்நிலை குறை சொல்லணும், அசல் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. எனக்கு மாறு செய்யாது. நான் எதை வேணான்னு சொன்னேனோ அதை விட்டுரும், நான் எதை செய்ய சொன்னாலும் அதை செய். வேணான்னு சொன்னதை விட்டு செய்ய சொன்னது செய். அவாமி நவாகின்னு சொன்னோம். இதில் நமக்கு சிந்தனை போகிறது இல்லை. நம்ம சர்க்கார் இதை அடிக்கடி ரொம்ப அடிக்கடி அவப்படுத்திட்டே இருப்பாங்க. கண்டிப்பாங்க தன்பி செய்வாங்க, தன்பி செய்வாங்க. நம்ம எவ்வளோ விளக்கணும்னா நாமளும் சுருக்கி போட்டுக்கிட்டோம், இவ்வளோ தாங்க தினக்கா தொழுதா போதும் தான் ஏவல். ஒரு நோன்பு வச்சா முடிஞ்சு போச்சு ஏவல். ரமதான் வந்தால் நோன்பு வைக்கணும், ஜக்காத்து ஹஜ்ஜிக்கு போய் பாக்கியெல்லாம் ஏவலில் சேர்க்க மாட்டேன். விளக்கலையே நாமும் கையாளுவது கிடையாது. பொசரின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கரா சூறா கொடுத்தாங்களா, பக்கரா சூறா, இதை புத்தல் சிமீன்கள்லாம் ஜின்னு வர்க்கத்துக்காண்டி ஓதுவாங்க. அதை யார் வீட்லையாவது ஜின்னு சேட்டை அடித்து பக்கரா ஓதி விட்டு போயிடுவாங்க. அந்த பக்கரா சூறா பற்றி முஃபஸ்ஸிரீன்னு சொல்லும்போது ஃபீஹி அல்ஃபு அமரின் அல்ஃபு நஹின்ட்டாங்க. இந்த ஒரு சூறாவில் 1000 ஏவல்கள் இருக்கு, அல்லாஹ்வால் ஏவப்பட்ட காரியங்கள், 1000 தடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்கு. யார் சிந்திக்கிறா, யார் விளங்குறா? அல்லாஹ்வால் ஏவப்பட்ட காரியம் என்னன்னா பக்கரா சூறாவில் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப்லேட்டு கடைசி வரையிலும் ரப்பனா லா துஆகிதுனா கடைசி ஆயிடுச்சு. அந்த துவா வரையிலும் அல்லாஹ் 1000 ஏவல்கள் இருக்கு, 1000 விளக்குகள். இப்போ சதா வந்து மோதிக்கிட்டே இருக்குங்க, இதை செய் இதை செய்யாத, இதை செய் இதை செய்யாத. அதாவது ஒரு மகன் ஒரு தகப்பனுக்கு 4-5 புள்ள இருக்கு. ஒரு பிள்ளைய ரொம்பவும் கண்டிக்கிறான். அந்த பிள்ளைய எப்படியாவது திருத்தணும் ஹைசியத்தை, இந்த பிள்ளை மேல உள்ள பிரியத்தை, அந்த பிள்ளை மேல உள்ள பிரியத்தில் இதை செய்ய இது செய்யாத, இங்கே போவாத, இதை பாரு இதை பார்க்காத, கண்டிக்கிறான். மஹப்பத்து. அதே போல் மஹப்பத்துடைய தக்காதார இன்சானில் சதா அமரு செஞ்சுட்டே இருப்பான். இது செய்ப்பா இது செய்யாது என்றா நீ வெறும் ஆளாக இருந்து உட்காந்து, நீ என்ன சுமந்துக்கிட்டு வந்து உட்காந்துருக்குற, அக்கா சுமந்துக்கிட்டு வந்து உட்காந்துருக்குற. அதனால உன்னுடைய அந்தஸ்தை நீனும் குறைச்சிக்காது. நான் கூட இருக்கிறேன், என்னை பேஜே செஞ்சிடாது, நான் கூட இருக்கேன் பேஜே செஞ்சிடாது. அதனால நிறைய ஏவல்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு தான், நிறைய விளக்கல்களை விட்டு நல்லா தடுத்துக்கிட்டு, விளக்கல்களையும் நல்லா செஞ்சுக்கிட்டு, இது செய்யாத இதை செய்யாத இதை செய்யாத, இதை பேசாத, இதை பார்க்காத, இதை நினைக்காத, இதை சிந்திக்காத. அப்போ இதெல்லாம் நம்ம கோட்டை விட்டோம்.
பாக சுருக்கம் என்னங்க, அவாமி நவாஹி ஏவல் விளக்குல பேணுதல் நமக்கு அவசியம். ஒரு தெரியலையா கேட்டுக்குங்க, தெரிஞ்ச மட்டும் போய் கேட்டுங்க. நம்ம இஷ்டத்துக்கு நாமும் நம்ம நஃப்ஸு சொல்கிற நஃப்ஸு சில விஷயங்களில் ஹீலா மசாலாக்களை சொல்லித்தரும், தந்திரங்களை சொல்லித்தரும். அது பேச்சை கேட்டால் நாமும் இன்னும் வீணாப்போம், இன்னும் நுசூரில் போய்டும். இதன் பிரகாரம் ஜாயிஸு, அதன் பிரகாரம் ஜாயிஸ் என்பதாக சொல்லித்தரும். ஆகவே நாமும் அல்லாஹ்வை யாவும் விஷயத்துக்கு என்ன தேவை, ஏவல் விளக்குல நாமும் பேணுதலாக இருந்தாகவே, ஏவல் விளக்குல பேணுதலாக. அடுத்ததாக நாமும் இந்த உணர்வை ஷேகை கொண்டு நகர்த்தியார். என்ன உணர்வுங்க, என்னுடையது அவருடையது உன்னுடையது, உன்கா தேரா மேராம்பா, என்னுடையது அவருடையது உன்னுடையது, இந்த சிந்தனை நகர்த்தான். இப்போ வந்துருச்சா இல்லையா நமக்கு? இப்போ இந்த வாட்சி ஏன் இதுங்கிற, இந்த மோதிரம் ஏன் இதுங்க, ஒரு சின்ன புள்ள கையில் மோதிரம் மாட்டி விட்டு அந்த சிந்தனையும் இருக்காது. ஏன் இது சிந்தனை இருக்குமா? இருக்காதுங்க. ஓ இது சிந்தனை இருக்குமா? இருக்காதுங்க. அதனால தான் சூஃபியாக்கள் சொல்லிட்டாங்க, அல் அத்துஃபாலு அவுலியாவுல்லா, சிறார்கள் அல்லாஹுடைய நேசர்கள் மகான்கள் சொல்றாங்க. அதே மாதிரி திருப்பி போடுறாங்க, அல் அவுலியாவு அத்துஃபாலுல்லா, இறை நேசர்கள் என்று சொன்னாலே அவங்க தான் சிறார்கள், அல்லாஹுடைய சிறார்கள். சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைக்கு எவ்வாறு உணர்வுகள் இருக்காதோ, ரோஷங்கள் இருக்காதோ, மானங்கள் இருக்காதோ, அதுபோல் அல்லாஹ்வுடையவர்களுக்கும் ரோஷங்கள் இருக்காது, மானங்கள் இருக்காது, அந்த உணர்வுகள் இருக்காது, கைது பண்ணக்கூடிய உணர்வுகள் இருக்காது. வச்சிங்க, எல்லாத்தையும் வச்சிங்க, துணியா வச்சிங்க, ஆனால் இந்த உணர்வை நகர்த்து. ஏன்னா இந்த உணர்வு நமக்கு சொந்தமான உணர்வு கிடையாது. இந்த உணர்வு நமக்கு சொந்தமான உணர்வு கிடையாது. அமானத்தன் அல்லாஹ் தந்தான், அமானத்தன் அல்லாஹ் தந்தாங்க. யோசிக்க பாவம் மௌலானா கூட செஞ்சா அவர்கள் கூட சொன்னாங்க, அலசுபி ரப்பிக்கு, நான் அவங்க ரப்பி இல்லையா, ஒரு முழிது கூட கேட்டதாக சொன்னாங்க. ஏன் அங்கே வச்சு கேட்டா இங்கே வச்சு கேட்டாலும் ஏதாவது பதில் சொல்லணும். எனக்கு ஊட வேண்டி தந்தான், எனக்கு வியாபாரம் செஞ்சு கொடுத்தான், தொழில் செஞ்சு கொடுத்தான், உத்தியோகத்தை எல்லாம் கொடுத்தான், நல்ல வேலையை கொடுத்தான், கம்பெனியில் எல்லாம் தான் எனக்கு ரப்பா இருக்கிறேன். எங்கேயாவது ஒரு திருப்தியாக பதில் சொல்லலாம். அங்கே திருப்தி அரைக்குறையால் பதில் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவனே கேட்டு அவனே பதில் வாங்கின மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டான். ஏ அப்போ ரூபியத்து அங்கே தான் அல்லா கேட்டால், இங்கே ரூபியத்தான். ரூபியத்தை கொண்டு அல்லாஹுத்தாலா நம் போன்றவர்களை மைண்டஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹுத்தாலா சதா கண்காணிச்சுட்டே இருக்கிறான். அல்லாஹ் விட்டுடல, அனாதையாக நம்மளை விட்டுடல. நாம தான் அல்லாஹ் அனாதையாக விட்டுட்டோம். போடா நீ தூரமாக போனி, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு புத்தி இருக்குது பார்த்துக்கிறேன், எனக்கு தெம்பு இருக்குது பார்த்துக்கிறேன், கண்ணிய எனக்கு என்னது பதவி இருக்குது பார்த்துக்கிறேன், எனக்கு ஆஃபீஸ் இருக்குது சம்பாரிச்சிக்கணும், நல்லா இருக்கிற வரையும் உழைஞ்சிட்டு போகிறோம் பாடி, ஒரு 2-3 வருஷம் வெளிநாட்டு போயிட்டு வாப்பா ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? கிளம்பிலாம் சொல்லுவாங்க. ஏன் உடனே இப்போ நிப்பாட்டுற வெளிநாட்டுக்கு போகிறது, தெம்பு தடாத்த இருக்கும்போது 2 வருஷம் போயிட்டு வாடி சொல்லி அனுப்புகிறாங்க. பிடிச்சி திஜாரத்தின் பக்கம் பிடிச்சி அனுப்புகிறாங்க. நேற்று கிதாபில் பாடம் நடத்தும்போது ஆச்சரியமாச்சு. அல்லாஹுத்தாலா அறிவை மானலோகத்தில் தான் அல்லாஹ் இறக்குனான். அல்லாஹ் அறிவை வானலோகத்தில் இறக்குனான். எவ்வளோங்க? அதாவது ஒரு தீனார் அரை தீனார், 1.5 தீனார் அளவுக்கு தான் அல்லாஹ் இறக்குனான். 1.5 தீனார் அளவுக்கு அப்படின்னா என்ன? 150 மில்லிகிராம்னு வச்சு, 1.5 தீனார் 150 மில்லிகிராம், அந்த அளவு தான் அல்லாஹ் அறிவை இருக்கும். அதில் 5 தானிக்களை 5 தானிக்குன்னு அரபியில் ஒரு அளவு. அது ஒரு தீனாரை 10 போட்டால் அது ஒரு தானிக்கும்பா. அந்த 5 தானிக்கு நபிமார்கள் கொடுத்தானா, 4 உலமாக்களுக்கு எல்லாம் கொடுத்தானா, பாக்கி யாருக்குப்பா கொடுத்தா? எனக்கு சொன்னேனே, சொல்லு ஒன்று 4 உலமாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், 4 தானிக்கு, பாக்கிய பொதுமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு வராங்க. தாஜிர்களுக்கு வியாபாரிகளுக்கு ஒரு தானிக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அறிவு ஒரு தானிக்கு தான் 80 ஆகும்னு சொல்கிறாங்க.
இது அதை விட கம்மியானதும் இருக்குது. அப்போ அறிவு எங்கே வேலை அதிகமாக இருக்கும்? நபிமார்கள் தான் அறிவுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அறிவுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அப்போ நாம் எதுக்கு சொல்ல வர, அக்கல்ல நாமும் ஷோராக வச்சு உணர்வு உள்ளதாக வச்சு மங்கி போனதை ஆக்கிடக்கூடாது. துனியாவை கொண்டு அக்கல் மங்கி போடும். அல்லாஹ் ஹிஃபாதத் செய். துனியா கொண்டு அக்கல் மங்கி போடும். நம்முடைய அக்கல் நாம மஹ்ஃபூஸாக வச்சு, அக்கல் எங்கே மஹ்ஃபூஸாக இருக்கோ அவர்கள் மனிதனாக வாழ்வார்கள், இன்சானாக வாழ்வார். அக்கல் எங்கே மங்கி போச்சோ அங்கே இன்சானியத்து கம்ஜோர் ஆகிடும், பலஹீனம் ஆகிடும். இப்போ அக்கலை வச்சு தான், அறிவை வச்சு தான் மனுஷனே. அப்போ அலசுபி ரபிக்கும்ல அவன் சொல்லும் போது அல்லாஹ் கல்பில் போட்டான். ரப்பா இல்லையா அல்லா கேட்டேன் சொல்லியா. ரூபியத்தை அல்லாஹ் அங்கே வெளிப்படுத்தினாங்க. அப்போ அல்லாஹ் ரூபியத்தை தஞ்சியிலேருந்து அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான், தஷ்பீலேருந்து தான் வெளிப்படுத்தும். அப்போ ஆரம்ப அருவாயில் ரூபியத்து ரூஹை கொண்டு வெளியாச்சு. அல்லாஹ்வுடைய முதல் படைப்பு ரூஹுங்க. ரூஹை கொண்டு தான் அல்லாஹ்வோட ரூபியத்து வெளியாச்சு. புரிஞ்சாலே இப்போ அந்த ரூஹை தான் இப்பயும் ஆதிக்கம் செலுத்துது நம்மளுக்கு. இப்போ அங்கே போ, இங்கே போ, அங்கே வா, இங்கே வா, அதை வாங்க, இதை வாங்க. ஆனால் தான் சுலூக்கில் ரூஹுக்கு பேர் முதப்பிர்னு சொல்லலாம். முதப்பிர் ஆதிக்கம் சொல். முதப்பிராத்தி அமராடா சொல்லலாம். நிர்வாகம் செய்யக்கூடியவைகள் மீது, அக்கல்களின் நிர்வாகம் செய்யக்கூடிய அறிவுகளின் மீது சத்தியமாக, ரூஹகளின் மீது சத்தியம். ரூஹ் தான் முதப்பிர். அப்போ ரூஹ் என்ன செய்யுது? நஃப்ஸை ஆதிக்கம் செலுத்து. நஃப்ஸு இந்த சரீரத்தை நிர்வகிக்கும். புரிஞ்சா இல்லையா? அப்போ ரூஹை கொண்டு அல்லாஹ்தாலா தன் தர்பியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தும். அப்போ ரூஹ் தான் முதல் தர்பிய, ரூபியத்துடைய முதல் தஜல்லியத், முதல் வெளிப்பாடு. ரூஹ் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. யார் மேலேயும் இறக்கம் வராது, யார் மேலேயும் வேகம் வராது, யார் மேலேயும் பாசம் வராது, ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லது கெட்ட செஞ்சிக்க முடியாது. ரூஹ் அவசியம். இப்போ எல்லாத்துக்கும் பாயிண்ட் எதுங்க? ரூஹ். ரூஹை கொண்டு தான் அல்லாஹ் தன்னுடைய தர்பியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தும். அதனால தான் அலஸ்து ரப்பிக்கும் நாங்கள் ரப்பு இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டோம். இப்போ ரூஹுடைய ஹக்கீக்கத்தை நம்ம தாலிமாத்தில் நபியுடைய ஹக்கீக்கத்தையும் பார்க்கணும். அப்போ நபியுடைய ஹக்கீக்கத்தை கூட நான் உங்களை தர்பியை செய்யலையான்னு அல்லாஹ் கேட்டேன். நபியுடைய ஹக்கீக்கத்தை கூட நான் தர்பியை செய்யலை. இங்கே நபியுடைய ஜாஹிரை கொண்டு தர்பியை செய்கிறான், அங்கே பாத்திரை கொண்டு அல்லாஹ் செய்யும். இப்போ ரெண்டு கொண்டு தான் தர்பியத்து நடக்குது. அல்லாஹுடைய ரூபியத்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்ட ஆகும். அதனால தான் கபூரில் போன பிறகு மண் இலாஹுக்க ஓ இலாஹியாலாம் கேட்கவும் மாட்டான். கொஸ்டின் என்னங்க? மண் இலாஹுக்க உன்னை ஓ இலாஹியா காலமுறை லாயிலா இல்லை சொல்லிட்டே இந்த உலகத்தை சொல், அதுவும் மோத்தா போகணும்னு சொல்லிட்டு தான் மோத்தா பண்ணிட்டான். மண் இலாஹுக்க ஓ இலாஹியாரு எந்த முக்கனை கேள்வி கேட்பாங்களா? கேட்கப்பட்டாங்க. இப்போ மண் ரப்புக்க ரப்பு யாரை தான் கேட்க போகிறாங்க. அதனால தான் அதே கவனத்தில் இருந்தால் தான் பை சொல்ல முடியும், இல்லாட்டி பை சொல்ல முடியாது. அப்போ போய் ஆகும் அல்லாவா போட்டால் போய். அதனால் இங்கேலேருந்து அந்த கவனத்தை ஆரம்பிச்சு ரூபியத்துடைய சிந்தனையை நாம் கொண்டு வந்து அல்லாஹ் தான் ரப்பாக இருக்கிறான், அல்லாஹ் தான் ரப்பாக இருக்கு, அல்லாஹ் தான் ரப்பாக இருக்கு. ரூபியத்துனா ரிபாலேன்னு வந்தது. ரிபானா வட்டி. ரூபியத்துல என்னங்க? வட்டியிலே வந்தது. ரிபாலேன்னு முஸ்தக்கானதும்பா ரூபியத். இப்போ ரிபானா வட்டிங்க. வட்டினா என்ன? ஜியாதாம்பா, ஜியாதத்தும்பா, அசலை விட அதிகமாக. ஒரு மனுஷனை 100 ரூபா கடன் வாங்கினான், திருப்பி கொடுக்கும்போது நீ 110 ரூபா கொடுக்கணும். புரிஞ்சா இல்லை? 100 ரூபா கடன் வாங்கினான், ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கும்போது நீ 1000 ரூபா கடன். இது வட்டி ஹராமம், மார்க்கத்தில் ஹராமாக்கப்படும். எந்த காரணத்தை கொண்டு ஹலாலா எல்லாம் அடுத்தவோ பாஷ் யாரெல்லாம் தெரியாமல் வாங்கிட்டாங்க. நான் சொல்லி அழுத்தத்தினால வாங்கிட்டேன். சீக்கிரம் அதை விட்டு விடுதலை செய்யலாம். எல்லாம் அடுத்த ருஜுவா, எல்லாரும் ருஜுவாகி விடுதலை கேட்டு அதில் மாட்டிக்கொண்டு வரும். அப்போ நாமும் அப்போ ரூபியத் என்பது ரிபானது வட்டி அதிகப்படியானதுங்க. அப்போ அது போல் அல்லாஹ் நமக்கு ரப்பாக இருக்கிறான்னா நம்ம அசலை விட அல்லாஹ் ஜாயிதாக இருக்கான். நம்ம அசலை விட அல்லாஹ் ஜாயிதாக இருக்கிறது நாம தெரியணும். நாம நம்முடைய அசலியத்தின் பிராரம் வெளியில் வரவே முடியாது. நம்ம அசலியத் பிராரம் நம்ம வெளியில் வரவே முடியாது. நம்முடைய ஹக்கீக்கத் அசலியத்தினங்க அதான் இல்லாமல் வெளியில் வர முடியுமா? இல்லாமல் வெளியே தெரியுமா? நம்முடைய அசலை விட ஜாயிதாக உஜூது இருக்கு, அதான் தான் வெளியே தெரியும். இதான் ரூபியத்துடைய ஃபைஸா. நம்முடைய அசல் என்னங்க? மௌத்து ஜஹல் இக்ரார் சும்மத் புக்மத் உம்மியத். இதான் அசல். ஜாயிதா ஹையும் கூட இருக்கிறோம்.
அல்லாஹ்வுடைய ஹயாத் தெரியுது, அல்லாஹ்வுடைய இல்மு தெரியுது, அல்லாஹ்வுடைய இராதா தெரியுது, அல்லாஹ்வுடைய குதிரத் தெரியுது, அல்லாஹ்வுடைய சமாத் தெரியுது, அல்லாஹ்வுடைய பசாரத் தெரியுது, அல்லாஹ்வுடைய கலாம் தெரியுது. இதுக்கு நாம் எங்கே சுக்ரியா செய்யணும்? இந்த காலில் கூட ஒரு ஆயத்து பிடிச்சி இன்ன சமா வல் பசர வல் ஃபுஆத் குல்லு ஸாலிக கான அன்ஹு மஸ்ஊலா. கேட்பட்டான், காது பார்வை கல்பு விளக்கம் மூணையும் பற்றி கேட்டுருட்டான். ஆனாலும் மூணையும் காதை பொத்தி ஆகும், கண்ணை பொத்தி ஆகும், காதை பொத்தி ஆகும், கல்பை அடைச்சா இல்லாவிட்டால் மாட்டி. இன்னைக்கு கூட முன்னாள் ரோமி அவர்கள் அதை தான் ஞாபகப்படுத்த போகிறான். கல்வை எப்படி அடைக்கிறது, உள்ளத்தை எப்படி அடைக்கிறது, உள்ளத்தில் கத்ராத்தல் வந்துக்கிட்டே இருக்க, கெட்ட சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்க, எப்படி அடைக்கிறது? நம்ம சர்க்கார் ஒரு தடவை தாலிம் அசருக்கு தாலிம் மஜ்லிஸில் உட்காந்துருக்கும்போது அந்த கோயிலில் பாட்டு படிப்பாங்க, அவங்களுடைய சிலைகளை போகும். அப்படி இருக்கும்போது 2 காலையும் கொஞ்சம் நேரம் பொட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க. கால் செஞ்சவங்க 2 ஒத்திட்டவங்க. அந்த வார்த்தைகள் என் கல்பை மாற்றலை. அந்த ராகங்கள் என் கல்வி ஒரு வகையான மாற்றம் உண்டாக்குது. ராகங்கள் என்னுடைய கல்வியில் ஒரு வகையான மாற்றங்களை உண்டாக்குது. அதனால் என் கல்வியில் தாசுராத்து ஏற்படணுமோ பயந்துக்கிட்டு பொத்திக்கிட்டு போய் உட்காந்து வேச்சு போயிட்டாங்க. கொடு புரிஞ்சா இல்லையா? இப்போ எதை கொண்டு மாற்றங்கள் நமக்கு தெரியாதுங்க. நமக்கு சைத்தான் எப்படியாவது பூந்து மாற்றிட்டு போயிடுவான், எப்படியாவது பூந்து மாற்றிட்டு போயிடுவான். பார்த்தாலும் அவர்கள்லாம் பரஹேஸாக இருந்தாங்க. அப்போ கண்ணை பொத்தியா, அப்போ ரூபீத்தினா என்னங்க? அதிகப்படியானது. நம்ம அசலியத்தை விட அதிகப்படியாக இருக்குது. அப்போ நம்முடைய மோகத்தை விட ஹயாத் அதிகமாக இருக்குது. ஆனால் தான் நாம் தெரிகிறோம். மையத்தாகவே இருந்தோம் நாம் தெரியவே மாட்டோம். கபரில் தான் இருக்கும். ஜாஹிலாவே இருந்து தெரியவே மாட்டோம். முல்தர்ராவே தடுமாறக்கூடியவனாக இருந்தால் தெரிய மாட்டோம். ஆஜிதா ஏழாதவனாக இருந்தால் தெரிய மாட்டோம். செவட்டு பயிலாக இருந்தால் தெரிய மாட்டோம். குருடனாக இருந்தால் தெரிய மாட்டோம். ஊமையாக இருந்தால் தெரிய மாட்டோம். அல்லாஹ் கூட இருக்கு. ஐயான் அல்லாஹ், வாழக்கூடிய அல்லாஹ் கூட இருக்கிறான், அறியக்கூடிய அல்லாஹ் கூட இருக்கிறான், பேசக்கூடிய அல்லாஹ் கூட இருக்கான், கேட்கக்கூடிய அல்லாஹ் கூட இருக்கிறான், நாடக்கூடிய அல்லாஹ் கூட இருக்கிறான், சக்தி பெற்ற அல்லாஹ் கூட இருக்கிறான். அதனால தான் எல்லா வேலையும் செய்யும். அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே ஆடுறோம், இது வாங்குகிறோம், அதை ஆசைப்படுறோம், இதை ஆசைப்படுறோம், எல்லாம் உனக்குள்ள நடக்குது. அதே போல் நம்முடைய அசலியத்து என்ன ஆயிடுச்சு? ஏழாமை. அவருடைய குவத்து ஜாயிதாக இருக்குது, அதிகப்படியாக இருக்குது. அதனால தான் நம்முடைய தேவைகள் போட்டு. அதே போல ஹத்தியாஜ் என்னுடைய அசல், தேவையாகுதல் என்னுடைய அசல். அதிகப்படியான அல்லாஹாலா உடமைகள், அவனுடைய உடமைகள். ஒரு நாளைக்கு நீ பொழைக்கன்னு அல்லாஹாலா எஸ்தர்தாது அல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் திருப்பி நாம் அவன்கிட்ட கொடுத்தா தான் திருப்பி அல்லாஹ் செய்வோம். ஆகவே நாமோ அல்லாஹுடைய ரூபியத்துடைய ஃபைஸான் நம்மள வெளியாகிட்டே இருக்கு. அதை பார்த்து ரசிக்கணும். அதை பார்த்து ரப்பா இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நாமும் ஞாபகம் செஞ்சாங்க. கடைக்கண்ணால் பார்த்தா இன்னும் சொல்லப்போனால் கல்புடைய கண்ணால் பார்த்தா எப்படி அல்லாஹ் ரப்பா இருந்து இந்த தேவையை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சான் பார்த்தாங்க. ஏங்க பார்க்கணும்? சுத்தமாக அல்லாஹ் தன்னை மறைச்சிக்கிட்டு எப்படி வந்தால் நான் அல்லாஹ் தன்னை மறைத்து கொள்வான். பொதுவாக ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனை விளங்குவதற்கு என்னங்க தேவை? இடைவெளி தேவை. அதை பற்றி நான் இன்னார் புரிஞ்சா இல்லையா? முன்னாடி இருக்கு, அல்லது வலது பக்கம் இருக்கு, அல்லது இடது பக்கம் இருக்கு. இப்போ இன்னாரும் தெரியும், மகன் தெரியும், மாவனது முரீதுன்னு தெரியும், அது ஹலீஃபான்னு தெரியும், அல்லது இன்னாருடைய மகன் தெரியும். இப்போ இது அதாவது இடைவெளி இருந்தால் தாங்க தாரூஃப் செஞ்சுக்க முடியும், அறிமுகப்படுத்திக்க முடியும். நம்மளோடு நம்மளாவே இருந்தால் விளைக்க முடியாதுங்க. நம்மளோட நம்மளாவே இருந்தால் விளைக்கவே முடியாது. புரிஞ்சா இல்லையா? அதனால தான் ஒரு நாய்க்கு செம்பிளியாட்டுடைய ஆடையை போத்தி நிப்பாட்டான். அந்த செம்பிளியாடு மாதிரி மகான்கள் இந்த சுஃபியான் உதாரணம் சொல்கிறாங்க. புரிஞ்சா இல்லையா? ஒரு சிங்கக்குட்டியை புலிக்குட்டியை வளர்த்தான், ஆட்டு மந்தையில் விட்டுட்டான். அப்போ அந்த ஆட்டு மந்தையில் அந்த புலிக்குட்டி மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆடுகளும் சேர்ந்து திங்க போகிறது வருது. அவர் வயசை அடைஞ்ச பிறகு தன்னுடைய நிலை அது தெரிஞ்சு போச்சு. ஒரு முருகிச்சு, ஒரு ஆடை போய் கவ போச்சு. ஆண்டுகளாக அந்த எந்த ஆடுகளுடன் மேய்ந்து கொண்டிருந்ததோ, எந்த ஆடுகளும் போனதோ வந்ததோ அந்த புலிக்குட்டி தன்னை பற்றி அறிந்த பிறகு ஒரு முருகிச்சு, ஒரு ஆடை கவிச்சு, எல்லா ஆடும் ஓடி போச்சு.
அதே போல தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவரை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுங்களா? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வஜதக லால்லன் ஃபஹதா. அப்படியே உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, நான் அறிமுகப்படுத்தி கொடுத்தேன். அதனால தான் ஜிப்ராயில் வந்து இந்த உதாரணத்தை சூஃபியாக்கள் சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஜிப்ராயில் வந்து முஆனக்கா செய்யும்போது ஜம்மிலூனி என்னை போத்துங்கன்னு கதர்னுங்க, பயந்தங்க. அதே முகமது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் அவருடைய ஹகீகத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்திய பிறகு ஜிப்ராயிலை தாண்டி மேலே போயிட்டாங்க. மேராஜ். ஆகவே நாமும் அல்லாஹுடைய ரூபியத்துடைய சிந்தனை நமக்கு தேவை. அன்ஃபுஸில் எப்படி அல்லாஹுடைய ரூபியத் நடக்குது, ஆஃபாக்கில் எப்படி அல்லாஹுடைய ரூபியத் நடக்குது, பின்னால் எப்படி அல்லாஹுடைய ரூபியத் நடக்குது, முன்னால் எப்படி அல்லாஹ் ரப்பா இருக்கிறான். அதனால எல்லா திசையும் அல்லாஹ்வை தக்வா செஞ்சான். நாம் தக்வா செய்யணும். இத்தக்கு மா பைன ஐதீக்கும் மா கல்ஃபக்கும். யாசின் ஷரீஃபில் இந்த ஆயத்து இருந்துச்சு. முன்னாலும் தக்வா செய், பின்னாலும் தக்வா செய். முன்னால் தாங்க தக்வா செய்ய முடியும். இப்போ பைக் ஓட்டிகிட்டு போகிறோம், முன்னால் ரோடு பள்ளம் இருந்துச்சு, தக்வா செஞ்சு போகலாம். கார் ஓட்டிகிட்டு போகிறோம், முன்னால் பெரிய குழி இருக்குது, பார்த்து ஒதுங்கி போகலாம். தக்வானா ஒதுங்கி போகிறது. பின்னால் எப்படிங்க ஒதுங்கி போகிறது? அல்லாஹ் ஆனால் சொல்லும் போது நீ எனக்கு தக்வா செய்யும் போது நீ முன்னாலும் செஞ்சாலும் பின்னாலும் செஞ்சாலும், முன்னாலும் செஞ்சாலும் பின்னாலும் செஞ்சாங்க, பின்பக்கமும் செஞ்சாங்க. பின்பக்கம் என்ன தக்வா இது? யோசிக்கணும். அந்த தக்வாலை இன்னும் நம்ம படிக்கலாம், வேறங்க ஆசைப்படல. ஏதோ குரானை நாம ஓதி சவாபுக்காண்டி வச்சுக்கிட்டோம். சவாபுக்காண்டி வச்சுக்கூடாது. ஹிதாயத்துக்கான சிஃபத்தை ஹிதாயத்துடைய மஸ்ஹர், அது மொலா தாலாவுடைய சிஃபத்தை ஹிதாயத்துடைய மஸ்ஹர், அல்லாஹுடைய நேர்வழி வெளியாகக்கூடிய இடம் அது. அவன் ஹாஜியாக இருந்து சதா குரான் பக்கம் அல்லாஹ் முத்தாலபா செஞ்சிட்டார். அடியானே பக்கவா என் பக்கவா, நான் அவனுக்கு ஹிதாயத் செய்ய. தக்குவாதாரியாவா நீ முஸ்லீமாக வந்து நான் ஹிதாயத் செய்ய மாட்டேன்ட்டான். முத்தகையாக என்னது மோதினது, மோமினா வந்தால் ஹிதாயத் செய்ய மாட்டேன். நீ முத்தகையாக வந்தால் தான் ஹிதாயத் செய்வேன். யார் முத்தகையா போய் குரான் பக்கம் கிட்ட போய் நிற்கிறான்? தக்குவாதாரியாகி குரான் பக்கம் போய் நிற்குது. அப்போ தான் அல்லாஹ் ஹிதாயத் செய்வேன். ஆக நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள் அல்லாஹுடைய ரூபியத் பக்கம் போகணும். அல்லாஹ் ரப்பாக இருந்து தன்னுடைய ரூபியத்துடைய ஃபைஸான கொண்டு அல்லாஹு தாலா நம்முடைய தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். ரூபியத் என்று சொன்னாவே சொல்லுவக்கில் நமக்கு சொல்லுவாங்க, அதாவது நாக்கிசான வசுவை காமிலாக்குதல் என்பதாக சொல்லுவாங்க. குறையுள்ள வசுக்களை சம்பூர்ணமாக்குதல் சொல்லுவாங்க. குறையுள்ள வசுக்களை சம்பூர்ணமாக்குதல். இந்த கிதாப் இருக்குது, இந்த மதசால இந்த கிதாப் 5 வருஷமாக இருக்கு. சரியா? ஒரே மாதிரி இடத்துல இருந்துச்சு. அந்த 5 வருஷமும் ஒரே மாதிரி இடத்துல இருக்கு. அப்போ குறைவுள்ள வசூல் சம்பூர்ணமாக்கணும் என்னங்க? அப்போ இதுக்கு அல்லா ரப்பு கிடையாது, மனுஷனுக்கு மட்டும் தான் அல்லா ரப்பா. இந்த வீடு இருக்கு, நான் 35-38 வருஷமாக அதே மாதிரியே தான் இருக்கு. கட்டி 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமாக அதே மாதிரியே தான் இருக்கு. மாறவே இந்த வீட்டுக்கு அல்லா ரப்பு கிடையாதா? நம்முடைய வகுத்துக்கு மட்டும் தான் அல்லா ரப்பா, கைக்கு மட்டும் அல்லா ரப்பா, மூக்குக்கு மட்டும் அல்லா ரப்பா, நகத்துக்கு மட்டும் அல்லா ரப்பா. இதை மட்டும் தான் பார்த்துட்டு போகிறோம். வானத்துக்கு அல்லா ரப்பு கிடையாதா? பூமிக்கு ஒரே மாதிரி வானம் தாங்க இருக்கு. ஒரே வானம் தான், மாறுறதே கிடையாது. மனிதர்கள் மாறினாலும் சரி, வானம் மாறுறது கிடையாது. மனிதர்கள் மாறினாலும் சரி, பூமி மாறுறது, ஒரே பூமி தான். பூமிக்கு எப்படி அல்லா ரப்பா இருக்கிறான்? அவன் பூமி தான் என்னன்னு விளங்குகிறவன். வளருதல் வளர்ந்துக்கிட்டே போகணும், மழை வளர்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே. புரிஞ்சா இல்லையா? இதுதான் பூமி, இது நாம் நினைக்கிறோம். ஆகவே தான் இரும்ப ஹக்கில் உள்ளது பிறாரம் அந்த வசு வெளியில் காமிச்சிட்டே ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா ஆனன் ஃபானன், ஒவ்வொரு வினாடியாக அந்த வசுவை இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும். கொண்டு வந்து இருக்க வச்சுக்கிட்டே இருக்கான். இதுவே ஈஜாதுன்னு சொல்லுவாங்க. ஈஜாதுன்னா இருக்க வைக்கும். புரிஞ்சா இல்லையா? இப்போ உடம்பு சரியாத ஜனங்களை அலக்கா தூக்கிட்டு வந்து நாக்கால் உட்காத்துறாங்க. அப்படி சிரமமானது மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா மரிஜகளை வச்சிருக்கு. புரிஞ்சா இல்லையா? அதுபோல் நாமளாம் இல்ம ஹக்கில் முத்தஹய்யிரா இப்பயும் அப்படி தான் இருக்கிறோம். ஹைரத்தில் இருக்கிறோம். ஒன்றுமே செய்ய முடியாது, பார்க்க முடியாது, நம்மளால் பேச முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. இப்பயும் அப்படி தான் நம்முடைய ஹக்கீகத் இல்ம ஹக்கில் உள்ள விஷயம் வெளியில் கொண்டு அலக்கா தூக்கிட்டு தான் உட்காரோம். அல்லாஹ் தஆலா இருக்க வச்சுக்கிட்டே இருக்கான். இதாங்க ஒரு ரூபியத்து. எந்த வினாடி ஃபனாவாச்சோ முடிஞ்சு போச்சு. அந்த ஷைனுடைய அதம் தான், இல்லாமை தான். ஆகவே
அல்லாஹ்வுடைய ரூபியத்தை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் தான் ரப்பா இருக்கிறான் என்ற விஷயத்தை மறந்துடக்கூடாது. அப்போ தான் முன்கர் நகிட்ட தஹரீமா சொன்ன அல்லாஹ் தான் ரப்ப என்ற விஷயத்தில் அழுத்தம் தருக்கிறார். ஆகவே ருபூபியத்தை அல்லாஹ் ருபூபியத் நம்மள வெளியாகிறதுனால நாமும் என்ன சுக்ரியா செய்யணும் அல்லாஹுக்கு. தரீக்கத்தில் ருபூபியத்துடைய பாடமே கல்பு சம்பந்தப்பட்ட பாடம் தான், உள்ளம் சம்பந்தப்பட்ட பாடம். குறைஞ்சபட்சம் நம்முடைய உள்ளத்தை நாம் கட்டுக்கோப்பாக வைத்தாக வேண்டும். எல்லாம் வரும், சைத்தான வரும், நப்ச வரும், ரஹ்மான் வரும், எல்லாம் வருங்க. இப்போ எது நல்லதோ அதில் தான் உள்ள வரும். அதனால தான் சொல்லுவாங்க சூஃபியாக்கள் சாலிக்குங்கள் சொல்லுவாங்க, செக் போஸ்ட் போடுவோம் கல்புக்கு, செக் போஸ்ட் போடு. நல்ல சிந்தனைகள் வந்துச்சா உள்ள விடு, கெட்ட சிந்தனைகள் வந்துச்சா வெளியே தள்ளி விட்டுருப்பாங்க. அது உதாரணம் சொல்லுவாங்க சோஃபியாக்கள், ஆண்களுக்கு தாபகல்ல சொல்லுவாங்க. அதாவது உள்ளம் இருக்க ஒரு கண்ணாடியை போலன்ட்டான், சைடு மிரர், காருக்கு அருகாமையில் டிரைவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிரரை போல. அந்த மிரரிலே ஆடு வரும், மாடு வரும், பன்னி வரும், நஜீஸ் வரும், அசுத்தம் வரும், ஆம்பளை வருவா, பொம்பளை வரும், எல்லாம் வரும். எல்லாமே வந்து போகக்கூடிய இடம் அது. இப்படிப்பட்ட ஒரு மிரர் அது. அதனால் நாமும் அதை நாம் செக் போஸ்ட் போட்டு நாம் பந்து செஞ்சாகணும். பந்து செய்யாத வரையிலும் ருபூபியத்துடைய ஹக்கை நாம் அதா செய்தவர்களாக ஆகவே முடியாது. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க, ஷாஹே ஜாமர் ஜிஸ்முரா வீரா குனது பாத் தீரானி ஷாபாத் ஆம் குனது ये खुनक जानी के दर इश्क माल बदल कर दूँ खानुमा मुल्को माल कर दे वीरा खाना बहरे कंजे जर बज हमा गंजिश कुनद मामूर तर आबरा बू बरीदो जूरा पाक कर बादजा दर जू रवा कर आब खुर्द என்பதாக ஆவகப்படுத்துகிறான். அதாவது ரூஹுடைய அரசர், நம்முடைய ரூஹ் இருக்க, ரூஹுக்கு ஒரு அரசர் அல்லாஹ் இருக்கான். ரூஹுடைய அரசர் ரூஹை அழிச்ச பிறகு அந்த ரூஹை ஆபதாக ஆக்குறான். அதாவது என்ன சொல்கிறாங்கடா, இப்போ நாமும் ஷேக்குடைய தரப்பில் தன்னை ஒப்படைத்த பிறகு அல்லாஹ் ஷேக்குடைய நிஸ்பத்தை கொண்டு அல்லாஹ் அந்த முரீதை புழிஞ்சு எடுப்பான். புழிஞ்சு எடுத்து அல்லாஹால ஒரு ஆபதாக்கி வைப்பான். புரிஞ்சா இல்லையா? யாரோ தானே சொன்னார், நகை காட்சி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அது முனவராக ரோஷனாக அது பிரகாசமுடையது ஆக வேண்டும் என்று சொன்னால் நெருப்பில் போட்டு அதை உருக்காத வரையிலும், அதை பதம் பார்க்காத வரையிலும் அது முனவராக ஆகாது. அதுபோல் நாமும் நல்லடியாருடைய கரத்தாளுடைய தர்பியத்தால் நம்மை பதம் பார்க்காத வரையிலும் நாம் முனவராக ஆகவே முடியாது என்பதாக சொல்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க, அதாவது யார் ஆகிபத்துடைய ஃபிக்ரிலே மறுவுலக வாழ்க்கையின் சிந்தனையிலே தவீடு வாச எல்லாத்தையும் விட்டுட்டு சதா அல்லாஹ்வையே முன்னோக்கி வாழுகிறானே அவன் உயிருக்கு தான் முபாரக் சந்தோஷங்கிறாங்க. அதை மேலும் சொல்கிறாங்க, தங்கம் என்ற ஹசானாவுக்காக தான் வீட்டையே அழித்தான், அதாவது தன் சரீரத்தையே அழித்தான். அந்த ஹசானாவை நிரப்பன அல்லாஹு தாலா திரும்பும் அவனிலேயே. அதுதான் சூஃபியாக்குடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போதே சொத்தமாக இழந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க. இழந்து பிறகு அல்லாஹு தாலா அவர்களை தன்னுடைய ஹுசூசி தவஜுஹாத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை வாழ வச்சான். ஆகவே மௌலானா ரூமி சொல்கிறாங்க, அதாவது ஆபுரா பூ பரீதோ ஜூரா பாக்கு கருத்து, அதாவது கல்பில் வரக்கூடிய கத்தராத்துகளை நீ பந்து செய். கெட்ட சிந்தனைகள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும். இவரை பார்த்தா ஒரு சிந்தனை வரும், அவரை பார்த்தா ஒரு சிந்தனை வரும், அதை பார்த்தா ஒரு சிந்தனை வரும், இதை பார்த்தா ஒரு சிந்தனை வரும், அவளை பார்த்தா ஒரு சிந்தனை வரும், இவளை பார்த்தா ஒரு சிந்தனை வரும். தண்ணியை நீ பந்து செஞ்சால் அடைச்சா தான் அந்த ஆறை சுத்தம் செய்ய முடியும். இப்போ வாய்க்காலில் எப்போ சுத்தம் செய்வான்? தண்ணி இல்லாத காலத்தில் தான் சுத்தம் செய்வான். தண்ணி வரும்போது வாய்க்காலில் சுத்தம் செய்ய மாட்டான். தண்ணி அடைச்சா தான் வாய்க்காலில் சுத்தம் செய்ய முடியும். அதுபோல் நீ ஹத்ராத்தில் அடைச்சா கல்பு சுத்தமாகிடுங்கிறான். அடைப்பதற்கு ஒரே வழி. ஆகவே தான் சொல்லுவா யக்ஸு என்பதாக சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய பாஷையில் யக்ஸுனா ஓர்மை நிலை அவசியம். தவஜுஹாத்துக்கு ஓர்மை நிலை இல்லாவிட்டால் நம்முடைய கல்பு சுத்தமாகாது. சதா முன்தஷருல் ஹியாலாத்தாலா இருக்கு, சிந்தனைகள் பரவிக்கொண்டே இருக்கு, சதா வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு கொஞ்ச நேரம் அதை அடக்கி ஓர்மை நிலை கொண்டு வா.
அது யக்ஷுவிக்காக வேண்டித்தான் முஜர்ரபான அமலாக நக்ஷபந்தியாவுடைய சில்சிலாவுடைய சூஃபியாக்கள் சொன்னாங்க, தசவுர ஷேக் செய்னீனே, அதிகமாக தசவுர ஷேக் செஞ்ச கல்வியில் ஓர்மை கிடைச்சிரும் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆகவே கல்வியில் வரக்கூடிய ஹத்தராத்துகள் எதை பற்றியோ நமக்கு ஹத்தராத்துகள் வந்துக்கிட்டே இருக்குது. மஹ்லூக்கை பற்றி நாம் சிந்திப்பதனால ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. அதனால் ஹாலிக்கான அல்லாஹின் பக்கம் நம்முடைய சிந்தனைகளை திருப்புங்க, நம்முடைய நஃப்ஸின் மீது இறக்கப்படுங்க, அல்லாஹின் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக முயற்சி செய்யுங்க. வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய ரூஹையும், நம்ம அனைவருடைய உள்ளத்தையும், நம்ம அனைவருடைய நஃப்ஸையும் அல்லாஹ் முசக்காவாக, முசஃபாவாக, முஜல்லாவாக நம்முடைய ஷேഖ்னாஹுடைய ரூஹுடைய கல்புடைய நஃப்ஸுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل صحاب ما قرأنا من كلامك العزيز إلى روح محمد صلى الله عليه وسلم ثم إلى أرواح الأنبياء والأولياء والشهداء والصالحين ثم إلى أرواح شيوخنا من شيوخ القادرية تشتيا نقشبندية سهروردية أكبرية ويسية نورية رضوان الله تعالى عليهم أجمعين ثم خصوصا إلى روح شيخنا مرشدنا وربنا نبل الله مرقده ثم خصوصا إلى روحي في شاه سرکار رضي الله تعالى عنه ثم خصوصا إلى سائر سلسلتنا من مشايخنا الإعلام آمين أوليائك الكرام ثم خصوصا لأهمنا وإخواننا أقتنا نبر الله مراقدهم اللهم انفعنا بعلومهم وفيوزهم وأسرارهم وبركاتهم اللهم احفظ علينا من فيوضاتهم وامددنا ببركاتهم اللهم اجمع بيننا وبينهم في دار القرار اللهم اغفر لنا يا غفار اللهم اغفر لنا يا غفار اللهم اغفر لنا يا غفار اللهم اغفر أولادنا يا غفار اللهم اغفر أزواجنا يا غفار اللهم اغفر أقاربنا يا غفار اللهم اغفر لمريدنا ولمريد أبينا يا غفار اللهم احفظنا واحفظهم يا حافظ واحفظنا واحفظهم من المعاصي كلها اللهم احفظنا من المعاصي كلها ومن الفسوق كلها ومن الذنوب كلها يا ارحم الراحمين اللهم ارزقهم توبة نصوحا اللهم وارزقنا توبة نصوحا اللهم وارزقنا توبة نصوحا اللهم زكي نفوسنا وصفي قلوبنا وجل أرواحنا وخل أسرارنا وملأ فينا نورا بحرمة سائر الأنبياء والأولياء رضوان الله تعالى عليهم أجمعين اللهم ارزقنا علم حضر عليه الصلاة والسلام اللهم ارزقنا علم حضر عليه الصلاة والسلام اللهم ارزقنا خدمة إلياس عليه الصلاة والسلام اللهم ارزقنا خدمة سائر الأنبياء والأولياء اللهم ارزقنا خدمة إشاعة دينك يا أرحم الراحمين آمين ربي إني لما أنزلت إلي من خير فقير اللهم اجري مدرستنا معيشتنا بكلمتك لا إله إلا الله محمد رسول الله اللهم اجري مدرستنا إلى يوم القيامة لإظهار دين محمد صلى الله عليه وسلم اللهم استعملنا في سنة نبينا صلى الله عليه وسلم وصلى الله على النبي عليه وصحبه سلم تسليما كثيرا والحمد لله رب العالمين صلى الله على محمد وعليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم